என்னடா அந்த டைமில் என்னடா பேய் அடைஞ்ச மாதிரி இருக்க? என்னடா ஆச்சு? டேய், இட்ஸ் ப்ளீடிங் டா. சரி, நீ உள்ள வா. என்னாச்சுடா? வாயை திறந்து பேசுடா. என்னதான்டா உன் பிரச்சனை? ட்ரீம்ஸ். ட்ரீம்ஸா? ட்ரீம்ஸ் ட்ரீம்ஸ் ட்ரீம்ஸ். ஐயோ, உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நம்ம பாய்க்கடை பக்கத்தில் ஒரு பழைய புக் ஸ்டால் இருக்குல்ல? ஆமாம், இருக்கு. அண்ணா, இது எவ்வளோ? 250பா. 250யா? என்னண்ணா பாதி பேஜரை காணும். ஒரு 150க்கு தாங்களேன். அதெல்லாம் கட்டுப்படியாதுப்பா. வேணா வாங்கிக்க, இல்லைனா வச்சுட்டு போ. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தோணுச்சு, ஆஃப்டர் ஆல் 100 ரூபாய்க்காக ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த அந்த புக்கை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அண்ணா, அந்த புக் கொடுங்க. அன்னைக்கு வேற சரியான தலைவலி. நாளைக்கு படிக்கலான்னு புக்கை வச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு அந்த புக்கு படிக்கலாம்னு பார்த்தா வச்ச இடத்துல புக்கை காணும். நான் எவ்வளோ தேடி பார்த்தோம், கிடைக்கல. என்னடா உளர்ற? அந்த புக்கு காண போனதுக்கும் இங்கே நீ கையை கிழிச்சு வந்திருக்கோம் என்னடா சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கு. என்ன இருக்கு? நான் அந்த புக் ஸ்டால் போய் புக்கு வேலையை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கினது தான் உண்மை. திரும்பி போய் அந்த புக்கு வாங்கினதெல்லாம் கனவு. என்ன கனவா? ஆமாண்டா, டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் என் கனவுல கண்டினியூ ஆகுது. இதில் எது கனவு எது நிஜம் தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்கேன்டா. ஆஃபீஸில் ஒரு பொண்ணு Anjana? Yeah? I'm not getting the output. Can you please help me with it? Varliya. Let me come and check. Yeah, okay, fine. அஞ்சனானா அழகு. அவள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் புதுசாக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது.
still remember the first day I met her. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அஞ்சனா. நம்ம ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் சார். அவளை Hi. பார்த்த செகண்டே This is முடிவு Gautam. பண்ணிட்டேன். வாழ்ந்தா This is Charan. அவ கூட தான் வாழணும். This is Bala. Hi. This is Rohit. Hmm. This is Arun. This is Anantu. This is Rahul. And this is Nishant. அவளை பார்க்கும்போதெல்லாம் அவகிட்ட பேசணும் பழகணும்னு தோணும். ஆனால் மற்றவங்க என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி அவளும் பண்ணிடுவாளோன்ற பயத்தில் தான் நான் அவகிட்டேருந்து ஒதுங்கியிருக்கேன்டா. அப்புறம் என்ன அவளை போய் பார்த்தேன். என்னாச்சு? Yeah, அப்பயே நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்டயும். Exactly, something like that. They weren't listening to me anyways. எக்ஸ்கியூஸ் மீ அஞ்சனா, சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். ஷால் வி ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நிஷாந்த். சாரி நிஷாந்த், மற்றவங்க பக்கத்தில் இருந்தனால அப்படி பேச வேண்டியதாக போச்சு. இட்ஸ் ஓகே. இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயாக தான் இருக்கேன். மீட் பண்ணலாமா? கண்டிப்பாக. எங்கே மீட் பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்களேன். நான் அவளுக்காக அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஆனால் அவள் வரல. மறுபடியும் கனவா? எது கனவு எது நிஜம் கூட பிரித்து பார்க்க முடியலடா. உங்களுக்காக நேற்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேங்க. வாட்? விளையாடாதீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஞ்சனா. அதை எப்படி சொல்கிறது? உங்களை நான் விரும்புகிறேங்க. நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேங்க. கண்டிப்பாக இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸுங்க. நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. தயவு செஞ்சு இப்படி லூஸ் மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. ஆமா, நான் லூசு தான். ஒன்னால் தான் லூஸ் ஆனேன். I'm mad on you. லூசு லூசு நான் லூசா? சரி சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவள் ஆஃபீஸ்க்கே வரதில்லடா. அன்னைக்கு நான் அப்படி நடந்துருக்கக்கூடாது. ஐ ஃபெல் கில்ட்டிடா. அவளை எப்படியாச்சும் பார்க்கணும், சாரி கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Hey Anjana, what Hi. a surprise! Where have I you just got been? transferred, that's why. Where? UKக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Wow, super. இப்போ வரைக்கும் தெரியல. ஓகே, I gotta go now. Bye. Okay, bye.
ரியலி சாரி. நான் எனக்கு அப்படி பிஹேவ் பண்ணிக்கூடாது. அதுக்காக ஆஃபீஸ்லாம் வராமல் இருந்துடாதீங்க. எங்க எங்க சில விஷயங்களை நேரடியாக சொல்ல முடியாது நிஷாந்த். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிஷாந்த். எந்த விஷயத்துக்காக மற்றவங்க உங்களை வெறுத்தாங்களோ அதே விஷயந்தான் என்ன உங்களை விரும்ப வச்சுது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஒன்றா வாழ முடியாது. ஏன்னா நான் யாரோட வாழணுன்றத நான் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அதை முடிவு பண்ணிட்டாரு. கொஞ்சம் மாதம் முன்னாடி எங்கள் அப்பா ஃப்ரெண்டோட பையன் என்னை லவ் பண்ணுறதா சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். அவனையும் அவன் கேரக்டரையும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் நான் அவனை அவாய்ட் பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் லாஸ் ஆன டைம் பார்த்து பணம் தந்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி அந்த ராஸ்கல் அப்பா கிட்ட சம்பந்தமே பேசிட்டான். அப்பா கிட்ட நான் எவ்வளவோ சொல்லியும் அவருக்கு என் வாழ்க்கையை விட அவருடைய அந்தஸ்து தான் முக்கியமாக போயிடுச்சு. உங்களோட வாழணுன்ற கனவு கனவாகவே போயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க நிஷாந்த். அவளுக்கு என்ன பிடிக்கும்டா. ஆனா அந்த என் அஞ்சனாவை விலை கொடுத்து வாங்கிட்டான்டா. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். ஏய் டென்ஷன் ஆகாது, ரிலாக்ஸ். நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க. ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் கன்சல்ட் டாக்டர். எல்லாம் சரியாயிடும். சரி சரி, அதை விடு. பிளட் ரொம்ப ப்ளீடாக இருக்கு. யூ மஸ்ட் ஹேவ் சம்திங். இல்லடா, எதுவும் வேண்டாம். அட்லீஸ்ட் தண்ணியாச்சு குடிடா. இது ஓ அதுவா? அதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணு. அஞ்சனா. வாட்? துரோகி நீயா? என்னடா உளர்ற? என் அஞ்சனா என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்துட்டியடா. ஒன்னுதானே இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன். ஒன்னு டேய் விளையாடாதடா. மரியாதையா கீழே போடு. நீ சாகணும்டா. டேய் எது கனவு எது நிஜம் தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்க. சொன்னா கேளு, மரியாதை கீழே போடு. ஆமாண்டா, ஆமா. எனக்கு இப்ப நடக்கிறது கூட கனவா நிஜமான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம்டா. நீ சாகணும்டா. Uh